கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். லூக்கா 8:48. மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ஆமென். இன்றைய தியான வசனம் மத்தேயு 9:22, மார்க்கு 5:34, லூக்கா 8:48 ஆகிய 3 சுவிசேஷ புத்தகங்களிலும் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்று சொல்வதை வாசிக்கிறோம். இந்த நிகழ்வு நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்ததே. இருந்தாலும் இது இயேசு கிறிஸ்துவின் ஒரு சக்தி வாய்ந்த வாக்குறுதி மற்றும் குரு பக்தியுள்ள ஒரு பெண்மணியின் விசுவாசத்திற்கு கிடைத்த பரிசு என்பதால் தேவனின் வாக்குறுதியை பற்றியும் விசுவாசத்திற்கு கிடைத்த பரிசை நாமும் பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் சற்று நேரம் தியானிப்போம். இந்த சம்பவம் இயேசு ஜெப ஆலய தலைவனாகிய யவுருவின் வீட்டிற்கு செல்லும்போது வழியில் நடந்தது. ஒரு பெண் 12 ஆண்டுகளாக இரத்த கசிவு நோயால் பீடிக்கப்பட்டிருந்தாள். பல மருத்துவரிடம் சென்று எவ்வளவோ செலவழித்தும் நலம் அடையவில்லை. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவள், அவர் மாத்திரமே தனது பிரச்சனைக்கு தீர்வு தர முடியும் என்று பரிபூர்ண விசுவாசம் வைத்தார். அவர் என்னை தொட்டு சுகப்படுத்த வேண்டியதில்லை, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொட்டால் சுகமாவேன் என்று உறுதியாக நம்பினாள். அந்த பரிபூர்ண விசுவாசத்துடனும் மனோதைரியத்துடனும் அத்தனை ஜனக்கூட்டத்தின் மத்தியில் நுழைந்து இயேசுவின் பின்னாக அவரது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தொட்ட மாத்திரத்தில் அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னார். இயேசு அவளை பார்த்து, மகளே, திடன்கொள் என்றார். இயேசு மிகுந்த அன்புடனும் பரிவுடனும் மகளே என்று அவளை குறிப்பிட்டார். அவளது விசுவாசத்தை கரிசனை கொண்டு திடன்கொள் என்று உற்சாகப்படுத்தினார். இயேசு தனது வல்லமையால் அவளை குணப்படுத்தினாலும் அவளது விசுவாசமே அவளுக்கு ஆற்றலாக அமைந்தது. அதனால்தான் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று கூறினார். அப்போது முதல் அவள் பயமின்றி உடல் மன ஆவி சமாதானத்தோடு வாழலாம் என்பதால் சமாதானத்தோடே போ என்று ஆசி வழங்குகிறார். இது முழுமையான ரட்சிப்பு, உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும். விசுவாசம் தேவனுடைய ஆற்றலை செயல்படுத்துகிறது. உடலின் குணம் மட்டுமல்ல, உள்ளத்திற்கும் தேவன் அமைதி அளிக்கிறார். இதிலிருந்து நம்முடைய விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது என்பது உங்களுக்கு நன்றாக புரிகிறதல்லவா? வேதத்தில் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி கூப்பிட்ட அனைவரும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றதை நாம் கண்கூடாக காண்கிறோம். அன்று
பர்த்திமேயு என்ற பார்வை அற்றவன், இயேசுவே எனக்கு இரங்கும் என்று கூறியவுடன் விசுவாசத்துடன் அழைத்த அவன் அழைப்பை உணர்ந்து அவனுக்கு பார்வை அளித்தார். இது நம்முடைய ரட்சிப்பு, குணமடைதல் மற்றும் ஆசீர்வாதங்களுக்கான விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. கானானிய ஸ்திரீ தன் மகளுக்கு சுகம் வேண்டி இயேசுவை பின்தொடர்ந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கெஞ்சியும் அமைதியாக இருந்த இயேசுவிடம் தொடர்ந்து பலத்த விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் அவரையே வேண்டி நின்றார். அவளுடைய பரிபூர்ண விசுவாசத்தை கண்ட இயேசு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த சம்பவம் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் நம்முடைய ஜெபங்களில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்ததாக, 100க்கு அதிபதி தன் வேலைக்காரன் சுகமடைய வேண்டும் என்று இயேசுவிடம் வந்து பணிந்து, நீர் என் வீட்டிற்கு வர நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று மிக தாழ்மையுடனும் விசுவாசத்துடனும் வேண்டியதைக் கண்டு இயேசு அவனது விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இது தெய்வீக அதிகாரத்திற்கும் விசுவாசத்திற்கும் இடையே ஆன தொடர்பை காட்டுகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக அறிவுறுத்துகிறது. தேவனுடைய கிருபையையும் அவர் பலன் அளிப்பதையும் நம்புவது மிக மிக முக்கியம். இந்த வசனம் யார் விசுவாசத்தோடு தேவனை அணுகுகிறார்களோ அவர்களுக்கு அவர் பதில் தருவார் என்பதை வலியுறுத்துகிறது. விசுவாசம் இல்லாமல் ரட்சிப்பும் அருளும் ஆசீர்வாதமும் ஏற்பட முடியாது. இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்: விசுவாசம் என்பது இயேசுவின் ஆற்றலுக்கு ஒரு சம்பந்த பாலம் ஆகும். யார் திடமான விசுவாசத்துடன் அவரை அணுகுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் மருத்துவராகவும் இரட்சிப்பவராகவும் அமைகிறார். இன்றைய தியான வசனம் விசுவாசத்திற்கான ஒரு அழகான சாட்சியாக அமைந்துள்ளது. அந்த ஸ்திரீயைப் போலவே நாம் நம்முடைய பிரச்சனை எதுவாயிருந்தாலும் நம்பிக்கையுடன் கிறிஸ்துவை அணுகினால் அவர் நம்மை ஆரோக்கியமாக்கி சமாதானத்தோடு அனுப்புவார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? ஸோ விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய ஆற்றலை அனுபவிக்க முடியாது. நம்பிக்கையுடன் இயேசுவிடம் வரும்பொழுது அவர் பதில் தருகிறார். யார் விசுவாசத்துடன் தேவனை அணுகுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். குணமடைதல் என்பது உடலுக்கு மட்டுமல்ல, மனதுக்கும் ஆன்மாவிற்கும் தேவன் அமைதி அளிக்கிறார். விசுவாசம் ஒரு சொற்பொழிவல்ல, அது செயல்படும் ஒரு சக்தி. எனவே மகளே, மகனே, திடன் கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும்.
சமாதானத்தோடே வேதனை நீங்கி சுகமாய் இருப்பீர்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.